ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்னென்னா என்னுடைய காண்டாக்ட் உள்ளவங்களாம் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்க சொல்லி என்னை ட்ரிகர் பண்ணவே தலைவன் தான். நாங்கள் போடுற வீடியோவை எடுத்து அந்த லிங்க் எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சா இவனும் பார்க்க மாட்டேன்றாங்க, ரசிக்க மாட்டேன்றாங்க. நீ வைக்கிற ஸ்டேட்டஸு அதையே நாங்கள் ஒரு கண்டென்ட்டாக மாற்றி இன்றைக்கி நாங்கள் கண்டென்ட் பண்ண போகிறோம். டேய், ஃபீலிங்ஸ்ன்றது தண்ணி மாதிரி, அது ஊற்றுற கிளாஸை பொறுத்து உருவமாக இருக்கும். என் ஃபீலிங்ஸ் என்னதை பார்த்து பண்ணி இது இப்போ வந்து இவர் என்ன சொல்கிற வராருன்னா வந்து என் கஷ்டத்தை நானே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. என்ன வயிற்றுக்கு ஸ்டேட்டஸ் போட்டேன், உனக்குள்ளே உன்னோட வழியை பகிர்ந்து கொள்ளுன்னா ரெண்டு சிம் வாங்கிக்க, 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணு, இன்னொரு வாட்ஸ்அப் நீயே அமுச்சு விட்டு நீயே பார்த்துக்க. லவரை வந்து நாங்கள் தாக்க விரும்பல, ஏன்னா வந்து சில வருடங்களுக்கு பிறகு நீயே தாக்கப்பட்டு ரோட்டில் தனியாக நிற்ப, அப்போ உனக்கு புரிஞ்சுக்கும். சரி, ஓகே. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் உமா எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயில்க. வரட்டுமா? உன் இஷ்டம். வர வேண்டாமா? உனக்கு என்னவோ. வரட்டா? நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். எனக்கு ரொம்ப பிடிக்கல. Fucking whores! You fucking whores! அவனுக்கு தான் சொன்னானே. சாப்பிடா சாப்பிடு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கூட ஒரு 6th வரையும் ஒரு ஃப்ரெண்டு நல்லா படித்தவன். இன்னைக்கு நான் ரோட்டில் நடந்து போகிறப்ப நேரில் என்னை பார்த்து ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டான். எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க, யாரோன்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இன்னமும் இந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்பிக்கிட்டு இருக்கியாடா? அங்க ஒரு என்ற பொண்ணுங்க, நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியும், பயனா என்னன்னே தெரியாது. நாங்க ஒரு நரி கூட்டம். அது வேணா படத்துக்கு வேணா நல்லா இருக்கும், நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணியா அதோட நினைச்சுக்கணும், அதையே தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இப்போ தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏகே கண்டிகள் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா போதும், ரிலீஸ் டேட்டை ஸ்டேட்டஸை போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. வெயிட்டிங் ஃபார் ஜஸ்ட் 1 days to go, 3 days to go, இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டே இருப்பானுங்க. நானும் ஒரு அஜித் கண்டி தான். நானும் அஜித் கண்டி லைட்டா எல்லாம் இருந்த ஒரு காலம். அது வந்து எந்த நல்ல படம் வருதோ அன்னைக்கு வந்து கொடியை மாத்தி அப்படியே கொடி, இந்த கொடி இறக்கி அந்த கொடி ஏற்றி ஸ்டேட்டஸை போட்டு தெரியுது. மாநாடு கொடி எங்க மனசுல பறந்து கொண்டு இருக்கிறது. இனிமே வந்து அஜித் படம் எந்த படம் ஹிட் ஆகுதோ அந்த படத்தை கொடியை தூக்கி விட்டு முதல்ல என்னைக்கு நீ என்கிட்ட உன் லவ்வ சொன்னியோ அன்னில தான் என் வாழ்க்கை ரொம்ப அழகா மாறி. நீதான் மைனஸாவே போயிட்டு தான் என்னோட வாழ்க்கை பிளஸ்ஸா மாறினது உன்னால. வேற யாரும் இல்லை, எனது தோழன் தான். அவர் வந்து மனசுல வந்து பெரிய பிளேபாய் கூதி நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்குள் மனதில் வந்து பிளேபாய் என்று ஒரு அணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவன் மனசுல யாரும் பிளேபாய் உங்க மனசுல நீ பிளேபாய் சொல்லிட்டு பாருங்க. ஒரே நேரத்துல 2த்தையும் மெயின்டைன் பண்றாராமா. நாய்க்கு ஒன்னே இல்ல, இது கண்டிப்பா வன்மம் தான். கண்டுபிடிச்சா இது வன்மம் தான். பட்டிக்காடுகள் பட்டிக்காடு சொல்லிட முடியாது, எப்படி சொல்றது, பட்டிக்காடு தான்டா. அது நானும் ஒருவன் தான். அதுல வந்து எப்படி சொல்றது, கடார வந்து முக்கியமான ஒரு தலைமை பங்கு வகிக்கிறாரு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ எங்க மனச எடுத்து சொல்லும். வரைக்கும் நான் வந்து சிகரெட் பிடிச்சது கிடையாது, லிக்கர் சாப்பிட்டது கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்னோட பண்ணிக்கானு. லிக்கர் சாப்பிடணும், சிகரெட் அடிக்க மாட்டான். நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இருக்க முடியும். என்ன ஒரு மோட்டிவேஷன். நாளை மாறேன்டா, இது மாதிரி நான் மாறிட்டேன்டா, இப்ப இருந்து மாறேன்டா. சிட்டனோட ஒரு புத்தகத்துக்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி வருதியா நான் கேட்கறப்ப.